வணக்கங்க. Praise the Lord. இயேசுவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். புதிய வாரத்திலே புதிய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இன்றைக்கும் சில பாடல்களை பாட போறோம், கர்த்தரை ஆராதிக்க போறோம். உங்களை என் மகள் கேரன் ஆராதனையில் நடத்த போறாங்க. We welcome Karen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில கொஞ்ச நேரம் ஒரு குடும்பமா அவரை ஆராதிக்க போகிறோம். நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீங்க டிவி பார்த்து கொண்டு இருக்கலாம், எங்க கூட இந்த ப்ரோக்ராமை, இல்லை நீங்க வேற வேலைகள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களோ அப்படியே கொஞ்ச நேரம் உங்க வாய்களை திறந்து என் கூட ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்பீங்களா? நம்ம ஸ்தோத்திரிக்க இன்றைக்கு கிருபை பெருக போகிறது. நம்ம துதிக்க கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்துல இறங்கி வர போகிறார். ஏன் தெரியுமா? அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இன்றைக்கு கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். விடுதலையோட மனசார அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த மாதம் ஃபுல்லா நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்ம மத்தியில இறங்கி வர வல்லவர். அவர் வற்றாத ஊற்றாக, ஜீவ நதியாக, சத்திய ஆவியானவராக இன்றைக்கு நீங்க இருக்கிற இடங்களில் அவர் கடந்து வர போகிறார். என் கூட சேர்ந்து அப்படியே அவரை துதிப்பீங்களா? கொஞ்ச நேரம் சொல்லுங்க. அப்பா, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் வரவேற்கிறேன். வற்றாத ஊற்றாக, ஜீவ நதியாக, சத்திய ஆவியாக அப்பா இன்றைக்கு நீங்க இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க மத்தியில கடந்து வாங்கப்பா, எங்க மத்தியில நீங்க எழுந்தருளுங்க. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். வற்றாத ஊற்றாக, ஜீவ நதியாக, சத்திய ஆவியே நீர் என்னுள் வாருமே. வற்றாத ஊற்றாக, ஜீவ நதியாக, சத்திய ஆவியே நீர் என்னுள் வாருமே. பொழுதே அந்த மகிமை நம்மை நிரப்புகிறது. நம்மை சுற்றி இருக்கிற இடமே வித்தியாசமா மாறுகிறத நம்ம பார்க்கணும். ஆமென். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், நம் துணையாய் இருக்கிறார், தேற்றுகிற தெய்வமாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்ல, நான் போயிட்டு தேற்றரவாளனாகிய
ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று சொல்லி. He is the God who comforts us. அவர் நமக்கு துணையாய் இருப்பவர். என் ஜெபமே, என் ஜெயமே, என் முத்திரையும் நீரே. ஆமென். அவர் நமக்கு ஜெபமாய் இருக்கிறார். நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. அவரே நமக்காக நம்முடைய கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் நமக்காக நமக்குள்ள இருந்து விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு ஜெபமா இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயமா இருக்கிறார். ஆமென். நமக்கு முத்திரை அவர்தான். He is the seal. The Holy Spirit is our seal. ஆமென். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவியானவர் தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர். ஆமென். நாம் திரியேக தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். God the Father, God the Son, God the Holy Spirit. மூன்றில் ஒன்றானவர். அதிலே பரிசுத்த ஆவியானவர் மிக விசேஷமானவர். ஏன்னா அவர் நமக்குள்ளவே இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் இந்த மாதம் முழுவதுமா பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசன் அது? இந்த மாதத்துல தான் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் 50வது நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரிசரக்ஷனுக்கு, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமாய் வருகிற 50வது நாள் தான் இந்த பெண்டகாஸ்ட். பட் திஸ் பெண்டகாஸ்ட் வாஸ் லைக் unforgettable day for the disciples. ஏன்னா ஆவியானவர் அன்றைக்கு யாவர் மேலையும் ஊற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த முத்திரை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருதுப்பா. உன்னை நான் முத்திரை மோதிரமாய் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து சொல்றாரு. அது யாரு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? முத்திரை மோதிரமாய் உன்னை நான் வைப்பேன் என்று ஆண்டவர் செருபாபேல் அப்படிங்கிற ஒரு பர்சன் கிட்ட சொல்றாரு. Who is this செருபாபேல்? யார் இந்த செருபாபேல்? புதிய ஏற்பாடுல இருக்கிறாரா, பழைய ஏற்பாடுல இருக்கிறாரா? Any guesses? புதிய ஏற்பாடா, பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடா? எக்ஸாக்ட்லி. பழைய ஏற்பாட்டுல எப்பவுமே ஆவியானவர் பத்தி பேசும்போது, பெண்டகாஸ்ட் பத்தி பேசும்போது we always think about the New Testamentல. ஆனா தேவ ஆவியானவர் right from the beginning, ஆமா, he has been with us. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படி செருபாபேலுக்காகவே ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம் பைபிள்ல இருக்கு. அந்த வசனம் என்னன்னா பாட்டா பாடினா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல பாடலாமே. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். எல்லாரும் பாடலாமா? பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா பாடலாம். நீங்களும் எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வசனம் பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் அப்படின்ட்டு காட் யாரை பார்த்து சொன்னார்னா இந்த செருபாபேலை பார்த்து தான் சொன்னார். அதுவும் அந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அதாவது ஒரு சில விஷயம் யார் வேணாலும் பண்ணிட முடியும். கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் நம்ம அமைச்சிடலாம், கடைக்கு போயிட்டு வந்துட சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ண முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். Yes. Such a beautiful word in the Bible. சகரியாவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று. which means ஆண்டவருடைய ஆவியினால மாத்திரமே ஆகும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு என்னால முடியல, எங்க குடும்பத்தால இதை செய்ய முடியல, என்னுடைய பிசினஸ்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இருக்கிற முடியல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற நிலைமையில இருக்கலாம். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமென். இந்த விசேஷித்த இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? Who was செருபாபேல்? அவர் என்ன
என்ன செய்து கொண்டிருந்தார், இல்லை என்ன செய்யணும் அப்படின்னு காட் எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இந்த பைபிள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க எங்க அடிமையா இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்துல. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் அடிமைத்தனம். சரியா? அதுல இருந்து வெளியில யார் கொண்டு வந்தது? மோசேனுடைய லீடர்ஷிப்ல எல்லாரும் வெளியில வந்தாங்க. வெளியில வந்துட்டு எங்க வந்து சேர்ந்தாங்க? கானான் தேசம். திரும்பவும் அவங்க பாவம் செய்தாங்க. அவர்கள் துரத்தப்பட்டார்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எங்க தெரியுமா போய் சேர்ந்தாங்க? அவங்க பாபிலோனுக்கு அவங்க போய் சேர்ந்தாங்க. இந்த பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் போராடி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க. அந்த போராட்டத்தின் மத்தியில இஸ்ரவேல் கட்டப்படணும், அங்கே ஆலயம் கட்டப்படணும், மக்களுடைய குடும்பங்கள் கட்டப்படணும், அலங்கம் கட்டப்படணும்ன்றதுக்காக காட் ஸ்பெஷலா சில பேர் அபிஷேகித்தார். அந்த அபிஷேகிக்கப்பட்டவர்கள்ல மிக முக்கியமான ஒரு நபர் தான் இந்த செருபாபேல் இல்லையா? சோ ஏற்கனவே இந்த 2வது சிறையிருப்புல எங்க போய் மாட்டிக்கிட்டாங்க? பாபிலோன்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்தவர்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்காங்க. அந்த பட்டியல்ல இடம்பெற்ற ஒருத்தர் தான் செருபாபேல். உங்களுக்கு மற்றவர்கள்லாம் தெரியும், அதர் எக்ஸாம்பிள்ஸ். எஸ்ரான்னு சொன்ன உடனே உங்களுக்கு வேற யார் ஞாபகம் வரும்? எஸ்ரா, நெகேமியா, இப்படி நிறைய பேர். ஆவியானவர் அவர்களை புஷ் பண்ணுகிறார். எதற்குன்னா, டு கோ பேக் அண்ட் பில்ட் த டெம்பிள், டு கோ பேக் அண்ட் பில்ட் த வால். அப்போ ரீபில்ட் பண்ணுவதற்கு ஆவியானவர் நமக்கு வேணும். அழகா நம்ம வந்து இங்க பாக்குறோம். செருபாபேலுக்கும் எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும், எஸ்ரா மக்களை கட்டி எழுப்புகிறான், நெகேமியா அலங்கத்தை கட்டி எழுப்புகிறான், செருபாபேல் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தை ஏவினார் என்று நம்ம வசனத்துல பார்க்கிறோம். When they were filled with the Holy Spirit, they start to build. இன்னைக்கு குடும்பம் கட்டப்படும். இன்னைக்கு அந்த குடும்பம் கட்டப்படுகிறதுனால சபை கட்டப்படும். சபை கட்டப்படுவதனால சமுதாயமே கட்டப்படும். இது எல்லாவற்றுக்கும் தேவை ஒன்றுதான், பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நிரப்பப்பட வேண்டும். ஆமென். பாழாய் கிடந்த ஒரு காரியத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவதற்காகவே செருபாபேலுக்கு விசேஷித்த ஒரு ஆவிய ஆண்டவர் வைத்திருந்தார். So in order to rebuild, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்கள் பாழாய் கிடந்திருக்கலாம். Maybe there is no peace in your family. ஒருவேளை உடைந்து போன ரிலேஷன்ஷிப்ஸ்ல, உறவுகளில் நீங்க இருக்கலாம். பாழாய் போன உறவுகள், பாழாய் போன சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை ஒரு பெரிய லாஸ் உங்க கம்பெனில நீங்க ஃபேஸ் பண்ணலாம். பயங்கர கடனில் நீங்க கஷ்டப்படலாம். என்ன பாழாய் கிடக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் தேவ ஆவியினாலேயே அது மறுபடியுமாய் கட்டப்படும். இன்னைக்கு கட்டப்படுவதுன்னு சொல்லும் பொழுது ஜெசிமா, ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது கட்டப்படுறது. நீங்க if you see, ஒன்னு நீ கட்டணும்னா just like that கிடையாது. ஒன்னுத்தின் மேல ஒன்னு வச்சு கட்டுவாங்க. அப்படி பரிசுத்த ஆவியானவர் உன் கூடவே இருந்து அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல உன் குடும்பத்தை கட்டுவார். இன்னைக்கு எல்லாவற்றிலும் சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அவர் உனக்கு கற்றுக் கொடுத்து கட்டு வைப்பார். இன்னைக்கு the hope today is God is going to build through the Holy Spirit. ஆமா, அவர் மீண்டும் உன்னை கட்டி எழுப்ப போகிறார். இந்த தலைக்கல், இந்த சொன்னீங்கல்ல அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, இதேதான் செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் செருபாபேலுக்கு முன்பாக அது சமபூமி. ஏன்? Because he has the spirit in him. இந்த வார்த்தை அவருக்கு வரும்போது ஜெசிமா, அவரும் அடிமைத்தனத்துல இருக்கிறாரு. இவர்கிட்ட இவர் பெரிய ஜாப கொடுக்கிறாரு. இது மலை போல அவருக்கு இருக்குது. இந்த ஜாப் எப்படி நான் செய்து முடிக்க போறேன்? It is going to be really tough. But பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், என்ன மாதிரி காரியங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும், if the Holy Spirit is with us, அது சாதாரணமா சமபூமியா தான் எண்ணப்படும், மாறிடும், சமபூமியாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். He will bring the cornerstone. இந்த தலைக்கல் யார் தெரியுமா?
இயேசுதான். ஆமென். இன்றைக்கு தேவ ஆவியினாலேயே ஒரு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. The Holy Spirit is going to rebuild life. He's going to rebuild your family. He's going to rebuild your situations and everything. ஆமென். பலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது, பராக்கிரமத்தினால செய்ய முடியாது, ஆனா ஆவியினால எல்லாம் ஆகும். ஆமென். இந்த ஆவியானவர் யார் தான்ப்பா கூப்பிட போறது? நம்ம தானே கூப்பிடணும். கூப்பிடுங்க. ஆமென். பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் ஒன்றும் முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீ, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீ. எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தருவார். ஆமென். எல்லா பாழான சூழ்நிலைகளையும் பரிசுத்த ஆவியினால் அது மாறும். ஆமென். ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு நபர். ஆமென். இந்த நம்ம பெந்தேகோஸ்தே சபையை சாராதவர்களாக நம்ம இருக்கலாம், பட் நீங்க ஒவ்வொருவரும் பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எஸ். ஏன்னா அப்பதான் அவர் நம்மளை கட்டுவார். நம்ம இங்க பாக்குறோம். ஆமென். ரீபில்ட் பண்ணுவார். இல்ல இந்த செருபாபேல் குறித்து நம்ம வாசிட்டு இருக்கும் பொழுது முந்தின ஃபர்ஸ்ட் யார் கட்டின அந்த டெம்பிள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் கட்டினார். சாலமோன் ராஜா தான் எப்படின்னா பிரம்மாண்டமா பயங்கரமா அப்படியே 120,000 காளைகளை பலி செலுத்தினார், பாடகர்களை வச்சாரு, அப்படியே பயங்கர பிரம்மாண்ட மனுஷன், வேற லெவல். ஆமா, அப்படி கட்டிட்டாரு. பட் ஆனா அவர் வந்து ராஜா. ராஜாவால செய்ய முடியும். அவருக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, சொன்னா செய்யறதுக்கு எல்லாருக்கும். நம்ம யாருப்பா, நம்ம சொன்னாலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் செருபாபேல் இருந்தார். பட் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன தைரியம் கொடுத்தார்? என்ன தைரியம். ஆமா, செருபாபேல் இந்த ஆலயத்தை மீண்டுமாய் கட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆலயம் பயங்கர பிரமாண்டம். அதுவும் தாவீது ராஜா ஆசைப்பட்டாரு. அவரு கட்ட வேணான்னு சொன்ன உடனே என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, சேகரிச்சாரு. சேர்த்து வச்சு ஆலயத்தை கட்டுவதற்கு உண்டான எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவாவே வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மகன் வந்து சாலமோன் பயங்கரமா பில்ட் பண்ணிட்டாரு. அதனுடைய மகிமை நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஆசாரியர்கள்னால அங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னம் அந்த ஸ்தலத்தை நிரப்பினது. அப்படி ஒரு பிரசன்னம் நிறைந்த ஒரு ஸ்தலம். அது இப்ப பாழா போச்சு. அதை மறுபடியும் கட்டி எழுப்புறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க் அண்ட் எவ்வளோ ஆங்ஷியஸா, ரொம்ப இது எப்படி இருக்கும், இது அப்ப இருந்த ஆலயம் மாதிரி வருமா, அப்ப இருந்த மகிமை இறங்குமா, அந்த மாதிரி என்னால கட்டி முடிக்க முடியுமா, இப்படி நிறைய கேள்விகள் செருபாபேலுக்கு இருந்துச்சு. இதுதான் நம்ம ஆகாயின் புஸ்தகத்துல, ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? என்னதான் மறுபடியுமா கட்டினாலும் அது மாதிரி வருமா அப்படின்னு நிறைய நம்ம சொல்வோம்ல. ஜென்ரலா நம்ம பேசும்பொழுதே நம்ம செகண்ட் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அது மாதிரி வராது, என்ன இருந்தாலும் அது மாதிரி வராது. அப்படி ஒரு ஆன்சைட்டி இந்த செருபாபேலுக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இது இல்ல, he knows our heart. உடனே செருபாபேல் கிட்ட சொல்றாரு, ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள். He knows that you are anxious. For everybody who is feeling anxious today, ஆண்டவருக்கு உங்களுடைய anxiety நல்லா தெரியும். உங்களுடைய கவலை, உங்களுடைய போராட்டம், உங்களுடைய நெருக்கம், இதெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அப்படியே அந்த கனத்தை கொடுத்து அவரை வரவேற்று கொண்டே இருங்க. செருபாபேலுக்கு கொடுத்த வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்கள், be strong.
அப்படின்னு கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்றதை பார்க்கிறோம். ஏன்னா இதே என்கரேஜ்மெண்ட் தான் ஆண்டவர் அங்க செருபாபேலுக்கு கொடுத்தாரு. செருபாபேலே, நீ திடன் கொள், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனை நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் வேலையை எடுத்து செய்யுங்க. ஆண்டவர் எப்படி என்கரேஜ் பண்றாரு பாருங்களேன். கம் ஆன், யூ கேன் டூ இட், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள் என்று சொல்றார். ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். whatever you do, it will prosper because the Holy Spirit in the midst. நம் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம், நீங்க செய்யற எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு இடம் கொடுங்க, அவர் எல்லாவற்றையும் உனக்காக வாய்க்க செய்வார். ஆமென். அவர் நிலை கொண்டிருப்பார். அவர் நிலை கொண்டிருந்தால் உண்மையிலே அதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு, அவனுக்குள்ள இந்த ஆங்ஸைட்டி என்ன, புது ஆலயம் பழசு மாதிரி இருக்குமா? வசனம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதோட நிறுத்திடாம இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். நீங்க இழந்து போனதை கர்த்தர் திரும்பவும் கட்டுவிக்கும் பொழுது இழந்து போனதின் மகிமையை காட்டிலும் அவர் கட்டுவிக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் மகிமை பெரிதா இருக்கும். அதிலே சமாதானம் இருக்கும். இந்த பீஸ், அது அதை விட வேற எதுவுமே இல்லைமா. பீஸ் ஒண்ணுமே இல்லை. பிரியாணி சாப்பிடும் போது யோசிச்சுங்க, பிரியாணி இஸ் த எமோஷன் ஆஃப் சென்னை பீப்புள். உங்களுக்குலாம் சொல்லும் போதே உங்களுக்குலாம் சில பேருக்கு எச்ச கூட ஊறலாம். பிரியாணியில சாப்பிடும் போதே பீஸ் இருந்தா தான் நிறைய பேருக்கு என்ன இருக்குது, மனசுக்குள்ள பீஸே இருக்குது. ஆனா ஆண்டவர் இங்க வாக்கு கொடுக்கிறது என்ன, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த பிந்தின மகிமை அப்படிங்கிறது என்ன தெரியுமாங்க, சமாதானம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாட் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ரீபில்ட் இன் யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டுமாய் கட்டி எழுப்பணும் அப்படின்னு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியினாலேயே அது நடக்கும். அது நடந்துச்சுன்னா அதுல என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்னைக்கு God is going to rebuild your family, rebuild your relationships. அது எப்படி தெரியுமா, through the Holy Spirit. Amen. Christ ஃபுல்னஸா நமக்குள்ள இருக்கிறது தாங்க இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே குடிக்கொள்ளும் பொழுது, நம்மிலே நிரப்பப்படும் பொழுது, நாம் அவருக்கு ஆளுகையை, கம்ப்ளீட் கண்ட்ரோல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளால எல்லாம் ஆச்சுன்னு சொல்ல முடியாதுப்பா, எல்லாம் அவரே நமக்காக செஞ்சு முடிப்பார். ஆமா. சோ நம்மளால இது என்னால ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப அழகான ஒரு பாடல் மாத்திரம் நாங்க பாடி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இட்ஸ் a beautiful song. ஒரு சின்ன கோரஸ் மட்டும் அதனுடைய முதல். நாங்க என்ன நினைக்கிறோம் உன்னால நினைக்க முடியுதா கரண், ஆனதென்று அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தோணுதா உனக்கு? ஆமா, அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இருக்கு. ஆனதென்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே, என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே, ஆனது உமாவியால் ஆகுமே தூய ஆவியால். இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, God is going to rebuild. பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் கட்டுவிப்பார். ஆமென். ஆமென். சோ ஆனது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அது நம்மளால நடக்கல, நம்மளால ஒண்ணு இல்ல. இது வரைக்கும் ஆனது ஆவியால், ஆகுமே ஆக போகிறதும் ஆவியால். பாடலாமா? ஆமென். ஆனதென்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே, என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே, ஆனது உமாவியால் ஆகுமே தூய ஆவியால். ஆனதென்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே, என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லையே, ஆனது உமாவியால் ஆகுமே தூய ஆவியால். ஆனது உமாவியால்
சொல்றீங்களா? ஆனது ஆனது உமாவியால், உம்மாவியால், ஆகுமே ஆகுமே தூயாவியால். தூய ஆவியால். பரிசுத்த ஆவியானவர் செருபாபேலுக்கு மாத்திரம் இல்ல, மாம்சமான யாவர் மேலும் தந்தரப்பட்டிருக்கிறார். ஆமென். If you ask, if you seek, if you have the thirst, you receive the Holy Spirit. நீங்க இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிறார். அவரை வாஞ்சையோடு கூட நீங்க கேளுங்க, உங்க வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். ஆமென். உன் குடும்பம் மீண்டும் கட்டப்படும். கட்டப்படும் பொழுது மகிமை சமாதானமாய் வெளிப்படும். எஸ் பெரிதா இருக்கும், பெருசா இருக்கும். சமாதானம் மகிமையாய் வெளிப்பட போகிறது. You are going to receive this peace as glory in your life. We want to pray for you. இந்த காலை வேளையில உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களை நம்ம bless பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்க எல்லாரும் குடும்பமா இணைந்து ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கட்டப்பட வேண்டிய நிலைமையில இருக்கிற என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை கட்டுவித்தீரோ, எங்க ஊழியத்தை கட்டுவித்தீரோ, அப்படியே இப்ப பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுவீராக. மீண்டும் நீர் கட்டி எழுப்பும் பொழுது அந்த முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும், சமாதானம் அதிலே தங்கி இருக்கும் என்ற வார்த்தையின்படியே we speak peace over every single families. சமாதானம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. நான் உடைக்கப்படுவ